ஹலோ வணக்கம். இப்போ 15 பேர்த்துக்கு உண்டான மட்டன் குழம்பு, நல்லா வெள்ளாட்டுக்கறி. ஃபஸ்ட்டு குக்கரில் ஆயில் விட்டு கடுகு, பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து விடணும். நல்லா எண்ணெயில் நல்லா வணங்கினதையுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன் இதெல்லாம் போட்டு தாளிக்கிறப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன். அப்புறம் மட்டன் ஒரு 1.5 கிலோ மட்டன் நல்லா போட்டு கிளறி விட்டுட்டு அந்த மட்டன் மேலே தக்காளி வெட்டி போடுங்க. அப்போ தான் அந்த தக்காளியினுடைய புளிப்பெல்லாம் வெந்து இறங்கு. மஞ்சத்தூள் ஒரு 3 ஸ்பூன், பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகா, அப்புறம் மட்டன் மசாலா உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை இது பண்ணிக்கலாம். அடுத்தது தண்ணி விட்டு நல்லா கொதி வர அளவுக்கு வணங்க விடுங்க. கறி கொஞ்சம் நேரம் வணங்கி அந்த கறியினுடைய தண்ணியெல்லாம் வெளியில் வர அளவுக்கு கொஞ்சம் வணங்க விடுங்க. லைட்டாக அடி பிடிக்காமல் இருக்குங்க. அப்பப்போ செத்திக்கு ஒருக்க கிளறி விட்டுக்கிட்டே இருக்குங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததையும் நாம் அரைச்சி வச்சுருக்கிற கிரேவி, அதாவது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, சோம்பு, மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு அரைச்சி தேவையான உப்பு உள்ள ஊற்றி உப்பு தேவையான அளவு போட்டு நமக்கு குழம்புக்கு தேவையான மட்டன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கர் போட்டு மூடி விசில் விட்டதுக்கப்புறம் மட்டன் குழம்பு இப்போ ரெடி. இது 15 பேர்த்துக்கு உண்டான மட்டன் குழம்பு. இப்போ நம்மக்கிட்ட கேஎம் கேட்ரிங் சர்வீஸ்னு கருமாண்டாம்பாளையம் கிளாம்பாடி கிராமத்தில் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். 50 பேர் முதல் 5000 பேர் வரைக்கும் சமையல் செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆர்டரின் பேரில் வரவேற்கப்படுகிறது. எங்கள் விளம்பரம் இப்போ உங்களுக்கு கீழே வரும்.